தாவேக தலைவர் விஜய்க்கு கரூர் பிரச்சார கூட்டத்தில் பாதுகாப்பு குறைபாடு இருந்ததா? விஜயின் ஒய் பிரிவு பாதுகாப்பு அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்ட மத்திய உள்துறை அமைச்சகம். பிணத்தை வைத்து தமிழகத்தில் அரசியல் செய்கிறது பாஜக என செல்வ பெருந்தகை கண்டனம். கரூரை போன்று கும்பமேளா, மணிப்பூர் சம்பவத்துக்கு உண்மை கண்டறியும் குழு அமைக்காதது ஏன் என்றும் கேள்வி. கரூர் சம்பவத்தில் தாவேக தலைவர் விஜய் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை? தமிழக அரசுக்கு விசிக தலைவர் திருமாவளவன் கேள்வி. தாவேகவின் கொள்கை எதிரி பாஜக என கூறும் விஜய் எப்படி பாஜகவின் பிடியில் இருப்பார்? திருமாவளவன் வைத்த விமர்சனத்திற்கு நயினார் நாகேந்திரன் பதிலடி. அரசியல் கூட்டங்கள் நடத்துபவர்கள் ஒரு உயிர் கூட பறிபோகாத வண்ணம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும். கரூர் சம்பவத்தில் ஒரு முதல்வர் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்துள்ளதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் கருத்து. டெல்டா மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொளியில் ஆலோசனை. நெல் கொள்முதல், சேமிப்பு கிடங்குகள் உள்பட தற்போதைய நிலவரம் குறித்து கேட்டறிந்தார். பாமக மாநில இளைஞரணி தலைவராக ஜி.கே. மணியின் மகன் நியமனம். தமிழ் குமரனுக்கு பதவி வழங்கி ராமதாஸ் அறிவிப்பு. புதுச்சேரியில் அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை. கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு. சென்னையைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை. இன்ஸ்டா மூலம் பழகி கர்ப்பமாக்கிய செங்கல்பட்டு இளைஞர் கைது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்தது. கிராமுக்கு 70 ரூபாய் குறைந்து 10,880 ரூபாய்க்கு விற்பனை. திருவாரூர் அருகே கூத்தனூர் சரஸ்வதி அம்மன் ஆலயத்தில் விஜயதசமியை முன்னிட்டு வித்யாரம்பம் நிகழ்ச்சி. குழந்தைகளை பள்ளியில் சேர்ப்பதற்கு முன்பு நெல் மணிகளில் ஆ எழுத்தை எழுத வைத்து பெற்றோர் வழிபாடு. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே மைய தடுப்பு மற்றும் எதிரே சென்ற லாரி மீது மோதி தீப்பிடித்த கார் தீப்பிடித்து எரிந்ததில் 3 பேர் உடல் கருகி உயிரிழப்பு, 2 தீக்காயம். மகாராஷ்டிரா, ஆந்திரா, தெலங்கானா மாநிலங்களில் கனமழையால் ஏனாமில் வெள்ளப்பெருக்கு. கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை. ஆற்றுப்பகுதியில் குளிக்க, செல்ஃபி எடுக்க தடை. ஆதார் சேவை கட்டண உயர்வு அமலுக்கு வந்தது. புகைப்பட மாற்றத்துக்கான கட்டணம் 125 ரூபாயாக அதிகரிப்பு. $5,884 கோடி ரூபாய் மதிப்பிலான பழைய 2000 ரூபாய் நோட்டுகள் இன்னும் திரும்பி வரவில்லை. 98.35% நோட்டுகள் இதுவரை திரும்பி வந்துவிட்டதாக ரிசர்வ் வங்கி அறிக்கை.
நாடு முழுவதும் செப்டம்பர் மாதம் 1,89,000 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி வசூல். கடந்த ஆண்டு வசூலிக்கப்பட்ட வரியுடன் ஒப்பிடுகையில் 9.1% அதிகம். எலான் மஸ்கின் மொத்த சொத்து மதிப்பு $500 பில்லியன் அதிகரிப்பு. $1/2 டிரில்லியன் செல்வத்தை சம்பாதித்த முதல் நபர் என்று புதிய சாதனை. அமெரிக்காவின் சோயா பீன்ஸ்களை சீன அரசு வாங்க மறுக்கும் விவகாரம். சீன அதிபரை 4 வாரங்களில் நேரில் சந்தித்து பேச உள்ளதாக ட்ரம்ப் அறிவிப்பு.